வணக்கம். இது யுகம் வானொலியின் பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் கணேசன் கமலநாதன். வாசிப்பவர் நிருஷா கனகசபை. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பிப்ரவரி முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி. தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளை அழைத்து வர வேண்டுமென்று ஆளுநர் வேதநாயகன் கோரிக்கை. மிருசுவில் வாகன விபத்தில் 2 காயம். வவுனியாவில் இவ்வாண்டு மாரடைப்பால் 45 பேர் மரணம். தனியாக பரீட்சை எழுதியதை நிரூபித்தால் பதவி விலகுவேன் என்கிறார் நாமல் ராஜபக்ஷ. கனேடிய போலீசார் மீது பாலியல் குற்றச்சாட்டு. சமூக குற்றச்செயல்களை தடுப்பதற்கு கனடாவின் மாகாண மத்திய அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுக்கும் என்கிறார் துணை அமைச்சர் விஜய் தணிகாசலம். கனேடிய டாலரின் பெறுமதியில் வீழ்ச்சி. கனடாவில் வாகன திருட்டுகளுடன் தொடர்புடைய தமிழ் இளைஞன் உட்பட 5 கைது. இலங்கை சிறைச்சாலைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் தொடர்பில் பரிசீலனை செய்யுமாறு ஜனாதிபதி அனுரவிடம் தமிழக முதல்வர் கோரிக்கை. உலக கரம் சாம்பியன் காசிமாவுக்கு 1 கோடி பரிசு வழங்குவதாக தமிழக அரசு அறிவிப்பு. கொங்கோவில் படகு கவிழ்ந்ததில் 25 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். செய்திகள். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் தனிப்பட்ட பாவனைக்கான கார்களை இறக்குமதி செய்வதற்கு முன்மொழியப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். இதனால் மீண்டும் டாலர் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்பதில் சந்தேகம் கொள்ள தேவையில்லை என்றும், மத்திய வங்கியுடன் நீண்ட நாட்களாக விவாதித்து வெளிச்செல்லும் டாலர்கள் குறித்த புரிதலுடன் இதை செய்கின்றோம் என்றும் அவர் கூறினார். வாகன சந்தையை ஸ்திரத்தன்மையுடன் திறக்க வேண்டும் என்பதற்காக நாம் அர்ப்பணிப்பாக செயற்பட்டோம் என்றும் ஜனாதிபதி கூறினார். எந்தவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் 170 பேர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். இது தொழில் சட்டத்துக்கமைய பாரதூரமான குற்றம் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை எனப்படுவது வடக்கு, அதாவது அனுராதபுரம் தொடக்கம் வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவையை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை. 170 சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம். அந்த 170 இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் 3 மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது 3 வருடங்கள் கடந்திருக்கிறது. அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாதத்திற்கு 10,000 ரூபாய் 5 மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது. அது சுகாதார அமைச்சுக்கு கீழே வருகிறது. உறுப்பினர்களும் அதாவது தொண்டர்களும் அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள், உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று. ஆனால் அங்கே வந்து வேலை செய்து அன்று புரொட்டஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி எனப்படுவரால் மிலேச்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில், அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக கதைக்க முடியுமா என்று. யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது. சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்டுகளை அழைத்து என்னை வெளியே திரட்டுமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று. அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு MBBS வைத்தியனாக இருக்கும் எனக்கு 8 வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு தரங்குறைவான ஆளாக என்னுடைய பாராளுமன்ற சிறப்பு உறுப்பினர்களை மீறி என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார். அது தவிர எனக்கு மேல் வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது. அவர்கள் கைகளால் வழங்கப்பட்ட தயவு செய்து உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விடயம் தொடர்பில் மாத்திரம் கதைக்கவும். தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த அகதிகள் மீளவும் நாட்டுக்கு வர வேண்டும் என்பதே எங்களின் விருப்பமாக இருக்கின்றது என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கின்றார். UNHCR அமைப்பின் தேசிய அலுவலக தலைவராக பணியாற்றிய சஞ்சிதா சத்தியமூர்த்தி வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார்.
குறிப்பாக இந்தியாவின் தமிழக மாநிலத்தில் தங்கியிருக்கும் இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் மற்றும் அவர்களுக்கான வாழ்வாதார உதவிகளை மேற்கொண்டதில் UNHCR அமைப்பின் பங்கு அளப்பரியது என்பதையும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குதல், வீடமைப்பு திட்டம், வாழ்வாதார உதவி, வேலைவாய்ப்பு என்பவற்றை உறுதிப்படுத்தி தமிழகத்தில் தற்போதும் தங்கியுள்ள இலங்கை அகதிகளை மீள நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்திய ஆளுநர் அதற்குரிய திட்டங்களை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் மிருசுவில் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். யாழ் தென்மராட்சி மிருசுவில் A9 வீதியில் இன்று அதிகாலை 4 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து பயணித்த அதிசொகுசு பேருந்து அதே திசையில் பயணித்த சிறிய ரக உளவு இயந்திரத்துடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. சம்பவத்தில் உளவு இயந்திரத்தின் சாரதியும் பேருந்து நடத்துனரும் காயமடைந்தனர். சொகுசு பஸ்ஸின் முற்பகுதி முற்றாக சேதமடைந்ததால் சாரதி மற்றும் பஸ்ஸில் பயணித்தவர்களை சுமார் 1 மணி நேர போராட்டத்தின் மத்தியிலேயே மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா பொது வைத்தியசாலையில் இவ்வாண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரையான 10 மாத கால பகுதியில் மாரடைப்பால் 45 பேர் மரணமடைந்திருப்பதாக வைத்தியசாலை தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தினூடாக கோரப்பட்ட தகவலுக்கு இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் பிரகாரம் 20 வயது தொடக்கம் 40 வயதுக்கு உட்பட்டவர்களில் ஒருவரும், 40 தொடக்கம் 60 வயதுக்கு உட்பட்டவர்களில் 13 பேரும், 60 தொடக்கம் 100 வயதுக்குட்பட்டவர்களில் 31 பேருமாக 45 பேர் இவ்வாறு மாரடைப்பால் மரணமாகியுள்ளனர். வவுனியாவில் மாரடைப்பால் மரணிப்போரின் எண்ணிக்கை அண்மை காலமாக அதிகரித்து காணப்பட்ட நிலையில் அதற்கான பல்வேறு காரணிகள் சுகாதார திணைக்களத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் தனியொரு குளிரூட்டப்பட்ட அறைக்குள் சட்டக்கல்லூரி பரீட்சையை எழுதியதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை என்று நாமல் ராஜபக்ஷ MP தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு தன்மீது ஆளும் கட்சியினர் சாட்டும் குற்றச்சாட்டினை நிரூபித்தால் தான் பதவி விலகுவதாக அறிவித்த அவர், நிரூபிக்க தவறினால் தன்மீது குற்றம் சாட்டிய அமைச்சர் வசந்த சமரசிங்க பதவி விலக வேண்டும் என்றும் சவால் விடுத்தார். நான் தனி அறைக்குள் தனியாக பரீட்சை எழுதவில்லை. எனது விடைத்தாளை என்னுடைய தந்தையார் திருத்தவும் இல்லை. எனவே பொய்யான விடயங்களை பாராளுமன்றத்தில் சொல்லி மக்கள் பிரச்சினைகளை திசை திருப்ப வேண்டாம் என்று நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தினார். தான் ஒருபோதும் தனது பெயருக்கு முன்பாக தனக்கு கிடைக்காத கலாநிதி பட்டத்தை சேர்த்துக் கொள்ளவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான பொய்களை சொல்வது நாட்டின் சட்டக்கல்லூரியை அவமதிப்பதாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது அமைச்சர் வசந்த சமரசிங்க முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வேளையிலேயே நாமல் ராஜபக்ஷ MP இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினார். கனேடிய செய்திகள். கனடாவில் நடக்கும் குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்படும் ஏராளமான சட்டவிரோத துப்பாக்கிகள் அமெரிக்க எல்லைப் பகுதியோடாக சட்டவிரோதமாக கடத்தப்பட்டவை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஒன்டாரியோவின் வீட்டு வாரிய துணை அமைச்சர் விஜய் தணிகாசலம் தெரிவித்தார். அத்துடன் சமூகத்தில் நடக்கும் குற்றச்செயல்களை தடுப்பதற்கு மாகாண மத்திய அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதுடன் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தியுள்ளதாக துணை அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கனடாவில் நடந்து வரும் குற்றச்செயல்களை தடுப்பதற்கு தேவையான சட்டங்களை இயற்றுவது மற்றும் சமூக பாதுகாப்பு குறித்து பொதுமக்களுக்கு விளக்கமளிக்கும் கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு கூறினார். குறிப்பாக தற்போது அதிகரித்துள்ள கார் கொள்ளை சம்பவங்களை எவ்வாறு தடுப்பது, அதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த போலீசார் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தனர். சமூக பாதுகாப்பு குறித்து இந்த அரசாங்கம் அதிக அக்கறை கொண்டுள்ளதாகவும் குற்றச்செயல்களை தடுப்பதற்கு தேவையான சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விளக்கமளிக்கப்பட்டது. அத்துடன் சமூக பாதுகாப்பு குறித்து பொதுமக்கள் முன்வைத்த கேள்விகளுக்கும் துணை அமைச்சர் விஜய் தணிகாசலம் உள்ளிட்ட தரப்பினர் விளக்கம் அளித்தனர். கனடாவில் வாகன திருட்டு தொடர்பாக தமிழ் இளைஞர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நோர்த் யோக்கை சேர்ந்த 22 வயதான யோகேஷ்குமார், 22 வயதான அஜ்பிரீத் சிங், 25 வயதான அம்ரித்பால் சிங், 23 வயதான சுமித் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கும்பல் போலீசார் மேற்கொண்ட திடீர் சுற்றுவளைப்பின் போது கைது செய்யப்பட்டிருக்கின்றது. கலிடோ பகுதியிலிருந்து களவாடப்பட்ட வாகனம் ஒன்று ஒன்டாரியோவுக்குள் பிரவேசித்த வேளையில் அது திருடப்பட்ட வாகனம் என்று போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர்.
இந்நிலையில் 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாலியல் குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. பெண் ஒருவரை இவ்வாறு 2 உத்தியோகத்தர்கள் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. வான்கூவர் தீவுகள் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் கடமை நேரத்தில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாலியல் குற்றச்செயலில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. 2019 ஆண்டு ஜனவரி மாதம் இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் சந்தேக நபர்கள் 2 அண்மையில் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பாலியல் குற்றச்செயல் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க டாலருக்கு நிகரான கனேடிய டாலரின் பெறுமதியில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. 2020 ஆண்டின் பின்னர் முதற் தடவையாக கனேடிய டாலர் ஒன்றின் பெறுமதி 0.7 அமெரிக்க டாலரை விடவும் குறைந்துள்ளது. கோவிட் தொற்று நிலவிய காலத்தில் இவ்வாறு டாலரின் பெறுமதி வீழ்ச்சியை பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நிதி அமைச்சராக கடமையாற்றிய கிறிஸ்டியா ஃப்ரீலண்ட் பதவி விலகியுள்ள நிலையில் இவ்வாறு டாலரின் பெறுமதியில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய செய்திகள். இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர் தொடர்பில் சாதகமான பரிசீலனை செய்யுமாறு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தமிழக முதல்வர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்போதைக்கு இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். இந்நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிப்பது குறித்து சாதகமாக பரிசீலிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கின்றார். எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களால் இலங்கை மீனவர்கள் பாரிய பிரச்சினைகளை எதிர்கொள்வதுடன் பொருளாதார ரீதியான இழப்புகளையும் எதிர்கொள்வதன் காரணமாகவே இலங்கை கடற்படையினர் இந்திய மீனவர்களை கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. உலகக்கிண்ண கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெற்றி பெற்ற தமிழக வீராங்கனைக்கு 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை இந்தியா அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற உலகக்கிண்ண கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தமிழக வீராங்கனைகள் தங்கம் வென்றனர். இந்த வீரர்களுக்கு தமிழக அரசு எந்த ஊக்கத்தொகையும் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் கேரம் சாம்பியன் காசிமாவின் தந்தை தமிழக அரசு தனது மகளுக்கு ஊக்கத்தொகை அறிவிக்காததில் வருத்தம் இருப்பதாக தனியார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் உலகக்கிண்ண கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் 3 தங்கம் வென்ற காசிமாவுக்கு தமிழக அரசு 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை அறிவித்திருக்கிறது. குழு போட்டியில் தங்கம் வென்ற நாகஜோதிக்கு 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரட்டையர் போட்டியில் தங்கம் வென்ற வீராங்கனைகளுக்கும் ஊக்கத்தொகையாக 50 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச செய்திகள். மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோவின் ஃபிமி என்ற ஆற்றில் படகொன்று கவிழ்ந்ததில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். இனோங்கோ நகரில் இருந்து அண்டை நகருக்கு ஃபிமி ஆற்றில் புறப்பட்ட படகில் 100க்கும் மேற்பட்டோர் பயணித்துள்ளனர். ஆற்றில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென்று படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றியதால் பாரம் தாங்காமல் படகு ஆற்றில் கவிழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் ஆற்றில் தத்தளித்தவர்களை மீட்டனர். ஆனால் மேலும் சிலரின் நிலை இதுவரை தெரியாததால் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பிப்ரவரி முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி. தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளை அழைத்து வர வேண்டும் என்று ஆளுநர் வேதநாயகன் கோரிக்கை. மிரிசுவில் வாகன விபத்தில் 2 காயம். வவுனியாவில் இவ்வாண்டு மாரடைப்பால் 45 பேர் மரணம். தனியாக பரீட்சை எழுதியதை நிரூபித்தால் பதவி விலகுவேன் என்கிறார் நாமல் ராஜபக்ஷ. கனேடிய போலீசார் மீது பாலியல் குற்றச்சாட்டு. கனேடிய டாலரின் பெறுமதியில் வீழ்ச்சி. கனடாவில் வாகன திருட்டுகளுடன் தொடர்புடைய தமிழ் இளைஞன் உட்பட 5 கைது. இலங்கை சிறைச்சாலைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் தொடர்பில் பரிசீலனை செய்யுமாறு ஜனாதிபதி அனுரவிடம் தமிழக முதல்வர் கோரிக்கை. உலக கேரம் சாம்பியன் காசிமாவுக்கு 1 கோடி பரிசு வழங்குவதாக தமிழக அரசு அறிவிப்பு. கொங்கோவில் படகு கவிழ்ந்ததில் 25 பேர் பலி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யுகம் radio.ca என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.